வணக்கம் நண்பர்களே. கார்த்தி ரேவதி சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம ரேவதிக்கு உண்மை தெரிஞ்சுட்டு கார்த்தி மாமா தான் என்னோட புருஷன் அப்படின்னு ஆதாரத்தோடு பார்த்துட்டாங்க அப்படின்னு அந்த இடத்துல சொல்லலாம். ஒரு கட்டத்தில் நம்ம கார்த்திக்கும் உண்மை தெரிஞ்சு போச்சு, நம்ம ரேவதிக்கு நான் தான் அவள் புருஷன்னு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம், இந்த பாருங்க மாமா, எதுக்காக நீங்களாவது என்கிட்ட உண்மையை சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்ல நேரம், உன் உயிருக்கே ஆபத்து அப்படின்னு உங்கள் சந்திரா சித்தி உண்மையை சொல்ல விடக்கூடாது அப்படின்னு சொன்ன ஒரு பொய்யால் தான் நான் உண்மையை மறைச்சேன் ரேவதி அப்படின்னு சொன்னார். என்ன, எங்கள் சித்தி பழைய நினைவுகளை எனக்கு சொன்னால் உயிருக்கு ஆபத்து இப்படின்னு சொன்னாங்களா? ஆமாம், உங்கள் சித்தி டாக்டர்கிட்ட அப்படி ஒரு பொய்யை சொல்லி மிரட்டியிருக்காங்க அப்படின்னு உள்ள விஷயத்த நம்ம ரேவதி கேள்விப்படுறாங்க. கோபத்தோடு வராங்க. சந்திரகலாவை அப்படியே அடிக்கிறாங்க. நீ புருஷன் கூட வாழ்ந்தாதானே புருஷனை பற்றி அருமை உனக்கு தெரியும். எனக்கு புருஷனை இவ்வளோ நாள் நான் பிரிஞ்சு வாழக்கூடிய நிலைமைக்கு நீதாண்டி காரணம் அப்படின்னு அந்த இடத்துல அடித்து வெளுக்கிறாங்க. அது வேறு லெவல். அதை பற்றி தாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம் அப்படின்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்த்துட்டு இருக்க நேரம் தான் நம்ம ரேவதி கையில் அந்த ஃபோட்டோவோட நம்ம கார்த்தி முன்னாடி போய் நிற்கிறாங்க. என்ன ரேவதி, உனக்கு உண்மையெல்லாம் தெரிஞ்சு போச்சா அப்படின்னு நம்ம கார்த்தி கேட்குறாங்க. என்ன மாமா இவ்வளோ ஈஸியாக கேட்குறீங்களே, நீங்களாவது உண்மையை எனக்கிட்ட சொல்லியிருக்க கூடாதா? நான் தான் உன் கணவர் ரேவதி அப்படின்னு சொல்லியிருந்தா நான் எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பேன் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம ரேவதி கேட்க நேரம், அதுக்கெல்லாம் காரணம் இருக்குது. உனக்கிட்ட உண்மையை சொன்னால் உன் உயிருக்கு ஆபத்து அப்படின்னு உன் சித்தி டாக்டரை வச்சு ஒரு பொய்யை உருட்டி தள்ளுனாங்க. அவங்கள மிரட்டி டாக்டர்கிட்ட நீங்கள் சொல்லாட்டுனா உங்களை விட போகிறது இல்லை, அப்போ தான் உன்னையும் என்னையும் பிரிக்க முடியும் அப்படின்னு உங்கள் சந்திரா சித்தியின் சதி வேலை தான் இது அப்படின்னு அந்த இடத்துல உன் உயிர் எனக்கு முக்கிய ரேவதி, அதுக்காக தான் நான் இத்தனை வருஷமாக நான் தான் உன் புருஷன் அப்படின்னு உள்ள விஷயத்த நான் மறைச்சேன் அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம், இப்படி ஒரு பொய்யை இங்கே சித்தி சொன்னாங்களா? இதை கேட்கறதுக்கே எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. இந்த பாருங்க மாமா, இப்போ தான் உண்மை தெரிஞ்சுட்டே உங்களை பிரிஞ்சு என்னால் இருக்க முடியாது மாமா அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம், யார் உன்னை பிரிஞ்சு இருந்தா ரேவதி? என் மனசுக்குள்ளே நீ தான் இருந்த அப்படின்னு அந்த இடத்துல சொல்லிட்டு, இந்த பாரு ரேவதி, நம்ம இவங்க சித்தி சொன்ன பொய்யால் நம்ம உண்மை நான் உன்கிட்ட சொல்ல முடியாமல் இருந்துச்சு அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம், சரி இருக்கட்டும், இனி ஒரு காலமே உங்களை பிரிய முடியாது மாமா அப்படின்னு சொல்லுறாரு. உங்கள் அம்மா இப்போ நீ உங்கள் வீட்டுக்கு போகாமல் என் கூட வந்தியன்னா பின்னும் கோவம் தான் படுவாங்க. ரெண்டு குடும்பத்துக்கு மேலே உள்ள பகை கூட கொஞ்சம் தான் விரிசலாகும். இப்போ நீ உங்கள் வீட்டுக்கே போ, கண்டிப்பாக உன்னையும் என்னையும் உங்கள் அம்மாவே சேர்த்து வைப்பாங்க. அந்த காலம் நெருங்கிட்டு ரேவதி அப்படின்னு அந்த இடத்துல நம்ம ரேவதியை சமாதானப்படுத்துனாங்க நம்ம கார்த்தி. இந்த சைடு கோபத்தோட நம்ம ரேவதி வீட்டுக்கு வராங்க. வந்த வேகத்தில் நம்ம சந்திராவை ஓங்கி ஒன்று கொடுக்குறாங்க. நம்ம சாமுண்டேஸ்வரி பார்த்துட்டு, ஏண்டி என் தங்கச்சியை அடிச்சா அப்படின்னு சொல்லுற, வாயை மூடுங்கம்மா, இவங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் அந்த டாக்டரை மிரட்டி உண்மையை ரேவதிக்கு ஞாபகப்படுத்தினா அவன் உயிருக்கே ஆபத்து அப்படின்னு இவங்க ஒரு பொய்யை சொல்லியிருப்பாங்க. அந்த பொய்யால் தான் என் கணவர் நான் கார்த்தி மாமா கூட சேர்ந்து வாழ முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம், இவங்களுக்கு புருஷன் கூட வாழ்ந்தாதானமா புருஷனை பற்றி அருமை தெரிஞ்சிருக்கும். இவங்களே புருஷனை பிரிஞ்சு வாழ்கிறாங்க, அப்போனா அவங்களுக்கு அந்த அருமை எங்கே தெரிய போகுது அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. நம்ம சந்திரா அப்படியே துடிச்சு போகிறாங்க. ரேவதி கிட்ட அடியை வாங்கி இப்படி அவ பேரையும் கேட்டுட்டேன் அப்படின்னு அந்த இடத்துல நொந்துக்கிறாங்க. நம்ம சாமுண்டேஸ்வரி கிட்ட வராங்க. உங்களை குற்றமே சொல்ல முடியாதுமா, நீங்கள் ரொம்ப நல்லவங்க. ஏன்னா எங்கள் தாத்தா குடும்பத்தை பழி வாங்கிறதுக்கு என் வாழ்க்கையையும் நீங்கள் பழி வாக்கியிருக்கீங்க சேர்த்து அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. கார்த்தி மாமா இந்த குடும்பத்துக்கு எவ்வளோ நன்மை செய்திருக்காங்க, அது கூடவா உங்கள் கண்ணுக்கு தெரியலை அப்படின்னு அந்த இடத்துல, இப்போவும் நான் கார்த்தி மாமா கூட நான் உங்கள் கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னப்போ, இல்லை உங்கள் அம்மா வருத்தப்படுவாங்க, நீ வீட்டுக்கே போ அப்படின்னு என்னை அனுப்பி வச்சுருக்காங்க. அந்த மனசாட்சி வேறு யாருக்கும் வராதுமா, கார்த்தி மாமாவுக்கு தான் வரும் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம ரேவதி சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா, அக்கா
பாத்தியாக்கா எந்த அளவுக்கு அந்த டிரைவர் பையன் நம்ம ரேவதிக்க மனசுக்குள்ளே புகுந்து குழப்பத்தை உண்டு பண்ணியிருக்கான்னு பாத்தியா? ரேவதி இப்போ அவள் மனசில் கார்த்தி மாமான்னு உசுரா இருக்கா. இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம இவளை பிரித்து வேற ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிடலான்னு நினச்சோம். ஆனால் மறுபடியும் எல்லாமே தலைகீழாக போனது மாதிரி இருக்குக்கா அப்படின்னு சொல்லிட்டாரு ஆமரு. ஆமா சந்திரா, நீ சொல்லுறது சரிதான். இவளுக்கு இப்போ பழைய நினைவுகள் வராட்டாலும் அதை ஞாபகப்படுத்தி இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு இவள்கிட்ட சொல்லி இவளுக்கு வாழ்க்கையில் கல்யாணம் எல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு ஞாபகப்படுத்தி அதுவும் அந்த டிரைவர் பையனா மாப்பிள்ளை நீ வேற தெரிஞ்சுக்கிட்டா. இப்போ என்னத்தை பண்ணி இவளை தடுத்து நிப்பாட்ட முடியும் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம சந்திரா கிட்ட நம்ம சாமுண்டேஸ்வரி கேட்க நேரம் அதுக்கு தான் ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணும். அந்த டிரைவர் பையன் நம்ம குடும்பத்தோட ஒட்டும் உறவும் வைக்கவே கூடாதுக்கா. அதுக்கு ஏதாவது பண்ணணும். அவனுக்கு முழு கான்சன்ட்ரேஷனும் இப்போ கோயிலில் யாகசாலை பூஜை நடத்தணும், கும்பாபிஷேகம் நடத்தணும், அப்படி இப்படின்னு தான் இருக்கும். நம்ம இந்த நேரத்தில் ரேவதிக்க மனசில் மறுபடியும் ஏதாவது பண்ணி மாற்றலான்னு பார்த்தா இவளுக்கு கார்த்தி மாமா அவர் தான் என் புருஷன் அப்படின்னு கண்டுபிடிக்கவும் செய்துட்டா. இனி வேற கல்யாணத்துக்கு சம்மதிக்கவும் மாட்டா. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு மண்டையை பிச்சுக்கிட்டு நம்ம சந்திராவும் சாமுண்டேஸ்வரியும் யோசனையில் மூழ்கிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம ரேவதி அந்த பைக்கில் என்ன இந்த ஓட்டி காட்டுங்க மாமா, நான் ஆசைப்பட்டு ஒரு புல்லட் ஷோரூமில் புல்லட் உங்களுக்காக வாங்கியிருக்கேன். அப்போனா அதற்கு பின்னாடி நானும் நீங்களும் இருந்து போகணும் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம கார்த்திகிட்ட கேட்கணும். வா ரேவதி, உன்னோட ஆசையை நிறைவேறட்டும் அப்படின்னு நம்ம கார்த்தியும் ரேவதியும் ஹாயாக புல்லட்டில் போகிறாங்க. இந்த சாமுண்டேஸ்வரிக்கு நெருப்பாக கொழுந்து விட்டு எரியுது அப்படின்னு அந்த இடத்துல சொல்லலாம். இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம சந்திராவுக்கு கால் பண்ணி எப்படியாவது இந்த கும்பாபிஷேகம் நடக்கக்கூடாது அப்படின்னு நம்ம சந்திரா சிவனாண்டிக்கு கால் பண்ணி சொல்லுறாங்க. எப்படி சேதுபதி கொடுத்த வாக்க பஞ்சாயத்து கூட்டத்தில் நிறைவேற்ற முடியாமல் போய் அந்த கோயில் முன்னாடியே தூக்கில் தொங்கணும், அதுதான் நடக்கணும், அதை நடத்தி காட்டணுங்க அப்படின்னு அந்த இடத்துல கங்கணம் கட்டி சொல்ல சரி அதை நடத்திடலாம் அப்படின்னு அந்த இடத்துல இருக்கிறாங்கன்னு சொல்லலாம். இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம யாகசாலை பூஜை நம்ம ராஜா கையால் தான் இந்த கோயிலில் நடக்கணும். இனி இந்த கார்த்தி அவனோட கையில் யாகசாலை பூஜை நடந்து அது கும்பாபிஷேகம் வர போகலை. 2 வாட்டி அந்த கும்பாபிஷேகம் தடைப்பட்டுட்டு இவனோட அதிர்ஷ்டம் கெட்டது தான் இதுக்கு காரணம். இந்த வாட்டி யாகசாலை பூஜையை ராஜா கையால் தான் நடக்கணும் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லுனால நம்ம ராஜராஜாவும் ஓரளவு கியூர் ஆகிறாங்க. அவங்கள கூட்டிகிட்டு அந்த யாகசாலை பூஜையை முடிக்கிறாங்கன்னு சொல்லலாம். இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம சிவனாண்டியும் முத்துவேலும் சேர்ந்து சதி திட்டங்களை தீட்டுறாங்க. கும்பாபிஷேகம் நடக்கக்கூடாது. போன கும்பாபிஷேகத்துக்கு நம்ம அபிராமியை கொண்டோம். இந்த கும்பாபிஷேகத்துக்கு நம்ம அடுத்ததாக யாரை கொல்ல போகிறோம் அப்படின்னு உள்ள சதி திட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம கார்த்தி இந்த வாட்டி எந்த அசம்பாத வீதனும் நடக்காது, கண்டிப்பாக இந்த கும்பாபிஷேகத்தை நல்லபடியாக முடித்து எங்கள் தாத்தாவின் ஆசை எங்கள் ராஜசேதுபதி தாத்தாக்கு ஆசை எங்கள் மாமா கையால் இந்த கும்பாபிஷேகத்தை நடத்தி வைக்கணும், அதை இந்த தொடவு நிறைவேற்றி காட்டுவேன் அப்படின்னு நம்ம கார்த்தி நினைக்கிறாங்கங்க.